இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் நாம் செய்யக்கூடிய இந்த பயணத்திலே இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவனை எப்படி சென்று சேர வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து பிறகு அவனை சென்று இறுக பற்றி கொள்வது இருக்கிறதே, அதற்கே ஒரு பெரிய அருள் வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. அதிலும் இறைவனை சென்று சேரக்கூடிய அந்த அடிகளுக்கு வாழ்க போற்றி வெல்க என்ற பதத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்கிறார். அடுத்ததாக நேயத்தே நின்ற, நேயம் என்றால் அன்பு, நேயம் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கனிந்து வரக்கூடிய பக்தி. இறைவன் யாருக்கு எப்படி இருப்பான் என்று சொன்னால், யாரெல்லாம் இறைவனை அறிவாலும் பொருளாலும் அடைந்து விட முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் ஒட்டாதவன், மிக 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 தூரத்தில் இருக்கக்கூடியவன், எட்டாதவன். ஆனால் யார் நேயமாக இருக்கிறார்களோ, சின்ன ஒரு வயதான பாட்டி வந்தி கிழவி, அவளுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கின்றாள். அவளுடைய கடமைக்காக, அவள் செய்ய வேண்டிய பணிக்காக எப்பேற்பட்ட எல்லாம் வல்ல பிரம்மாண்ட நாயகன் இறைவனே இறங்கி வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டான் என்று சொன்னால், கடமையை செய்பவர்களுக்கு, இறைவன் மீது நம்பிக்கையோடு தன்னுடைய அன்றாட பணிகளை செய்பவர்களுக்கு இறைவன் நேயம் மிக்கவனாகவே இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார் இதிலே.